ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல மொறுமொறுப்பான தட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ், நல்ல மொறுமொறுப்பான தட்டைக்கு தேவையான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்ய போகிறேன். நீங்கள் ரெடிமேட் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் அரிசிக்கு பதிலாக அரிசி ஊற வச்சு அரைக்கிறதுக்கு பதிலாக ரெடிமேட் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்த மாவு, வறுத்த உளுந்த மாவு எடுத்துக்கணுங்க. வெள்ளை உளுந்த வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து திரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. வழக்கமாக தட்டை செய்கிறதுக்கு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறோங்க. அரிசி அரைக்கையிலேயே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். நீங்கள் ரெடிமேட் அரிசி மாவு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை தனியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மிளகாய்த்தூளுக்கு பதிலாக எதுக்காக பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகாய்த்தூள் சேர்த்து நீங்கள் தட்டை செய்யலை, தட்டையை நல்லா மொறு நம்ம பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அப்போ ரொம்ப டார்க் கலர் ஆகிடும். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வாசமும் சூப்பராக இருக்கும், தட்டையும் நல்ல பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வரும். அரிசி அரைச்சி எடுக்கையில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்த மாவு சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் ரெடிமேட் அரிசி மாவு யூஸ் பண்ணால் கூட இந்த அளவு கட்டியாக பதம் வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்குழல் ரெசிப்பியில் ஆல்ரெடி வறுத்த உளுந்த மாவு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டைக்கு புழுங்கல் அரிசி சேர்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். இல்லை நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ண போகிறீங்க, பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் எண்ணெயோ வெண்ணெயோ கலந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 2 விதமாக தட்டை தட்டி பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நார்மலாக நம்ம கையாலேயே ஒன்று போல் பரத்தி விட்டுருங்க. தட்டை ஒன்று போல் பரத்துறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தடை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரொட்டி மேக்கர் மிஷின் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாலித்தீன் ஷீட்டை மேலேயும் கீழே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயில் வரும் இல்லையா, அந்த கவரை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாகவே அது நல்லா உங்களுக்கு ஆயிலியாக இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் தேவைப்படாது. மேலே ஒரு ஷீட் கீழே ஒரு ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் தட்டை வேணுமோ அந்தளவுக்கு உருட்டி நடுவில் வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே போதுங்க, ஒன்று போல் உங்களுக்கு விரிஞ்சிரும். இந்த மாதிரி தட்டை செஞ்சு நம்ம பொரிக்கையில் ஒன்று போல் பொரியும் உங்களுக்கு. கடலைப்பருப்பை நம்ம ஊற வைக்காமல் போட்டிங்க அப்படின்னா கடுகடுன்னு ஆகிடுங்க தட்டை. அதனால் 1 மணி நேரமாவது கடலைப்பருப்பு நீங்கள் ஊற வச்சுக்கணும். இப்போ நான் சின்ன பாத்திரமாக வச்சு பொரிக்கிறதுனால தட்டையும் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாக்கிட்ட நீங்கள் எண்ணெய் வச்சு மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தட்டையை பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி ரொட்டி மேக்கர் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு தட்டை பொரியறதுக்குள்ளேயே, ஒரு ஷிஃப்ட் பொரியறதுக்குள்ளேயே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு தேவையான அளவு நம்ம ஈஸியாக தட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நம்ம தட்டை செஞ்சோன்னா ரொம்ப நாளைக்கு அதோட மொறுமொறுப்பு குறையாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.